السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. قال النبي صلى الله عليه وسلم: أنا دعوة أبي إبراهيم وبشارة عيسى عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، الحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கை மிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மற்றும் இந்த புனிதமான மஜ்லிஸுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையிலே ஆங்காங்கு இருந்து இந்த உபன்யாசத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கண்ணியத்திற்குரிய பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி முஹம்மது அலி அன்வாரி பாக்கவி ஹசரத் அவர்களே, மற்றும் ஜஷ்னே மீலாத் சொசைட்டி என்னுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, மேலும் அதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் நேரங்களாலும் ஒத்துழைப்பு தந்து ஊக்கமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் அவனுடைய தனிப்பெரும் அருளை என்றென்றும் பொழிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரை புகழ்ந்து ஸலவாத்து சொல்லி அன்னாரை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவதோடு, நாம் அவர்களின் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் நாளை மறுமையில் உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நற்பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு இந்த வருடம்தான் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதே தவிர, நடைபெறக்கூடிய இந்த புனிதமான ஜஷ்னே மீலாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனிதமான சபையை பற்றி
சிங்கப்பூரில் இருக்கும் போதே பல தடவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய வயதான தாய்மார்கள் அதை புகழ்ந்து புல்லரிக்கக்கூடிய வகையில அதை மெய்மறந்து சொல்வார்கள். எங்க ஊர்ல இன்னொரு பெருநா மாதிரி அது என்று சொல்லி அதை குதூகலமாக அதை சொல்லுவார்கள். அப்பொழுதெல்லாம் நினைப்பேன், நாமெல்லாம் போய் அந்த சபையில எங்க உட்கார முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். அல்லாஹு தாலா இந்த அடியேனுக்கும் இங்கே அமர்ந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இது யாருடைய திறமையையும் கொண்டு உண்டாவது அல்ல, மாறாக அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தரக்கூடிய பெரும் பாக்கியம் தான் இது. கண்ணியமானவர்களே, நான் வந்ததற்கு பிறகு 75வது வருடத்தினுடைய மலரை என்னிடத்திலே கையிலே தந்தார்கள். அதிலே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து அலங்காரப்படுத்திய உலமா பெருமக்களினுடைய பெயர்களை படித்து பார்த்தோம். உண்மையிலேயே இன்றைக்கு காலம் சென்று விட்ட, வஃபாத்தாகிவிட்ட எத்தனையோ மூத்த உலமாக்களுடைய பெயர் அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்தோம். கண்ணியத்திற்குரிய கலீல் ரஹ்மான் ரியாஜி ஹசரத், ஷம்சுல் ஹுதா பாக்கவி ஹசரத், யூசுப் அன்சாரி மிஸ்பாஹி ஹசரத், அதே போல அபுல் ஹசன் ஷாதலி பாக்கவி ஹசரத், இவங்களுடைய பேரெல்லாம் ஒரு காலத்துல நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டது. அவ்வளவு கல்வி கடல்கள் அவர்கள்லாம். அவர்களும் இந்த சபையை அலங்காரப்படுத்தினார்கள் என்றால் உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியமான சபை இது. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சபையை, ஒரு பணியை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அது நிரந்தரமாக நடந்து வருவது. இந்த ஹதரத் அவர்கள் சொன்னும் போது கூட சொன்னார்கள், எத்தனையோ கூட்டங்கள் ஆரம்பிக்கிறார்கள், இடையில நின்று போயிடும். ஆனா பொன் விழா, வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா எல்லாத்தையும் தாண்டி இப்ப 76வது வருஷத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுலயே பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500வது வருடம் இது. சரியா? இந்த வருடம் பெரிய பாக்கியத்திற்குரியவர்கள். 1500வது வருடம் சரியாக இந்த வருடம். ஹிஜ்ரியினுடைய வருட கணக்கு என்ன? 1447. இப்ப 47ன்னு வச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த வயசு என்ன? 53 வயசு. இந்த 47ல 53 கூட்டுங்க, 100 வருது. இப்ப 1400ல 100 கூட்டினா 1500. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500வது வருடத்தில் நாமெல்லாம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். புகழ் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், மற்றவர்களை புகழக்கூடாது என்று சில பேர் சொல்வார்கள். ஆனால் நபி அவர்களுடைய பெயரிலேயே புகழ் என்பது தரிபட்டு இருப்பதை பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த முஹம்மது என்ற திருநாமம் இருக்கிறதே, இந்த திருநாமம் அழைப்பதற்கும் அழகாக இருக்கிறது, அர்த்தத்திலும் புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் நபி அவர்களுக்கு அந்த பெயரை சூட்டும் வரை யாருமே இந்த பெயரை வைத்ததில்லை. இந்த பெயரை யாருமே வைத்ததில்லை. அப்படி என்றால் அல்லாஹு தாலா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மேலாக இந்த பெயரை தன் நபிக்காக வேண்டியே என்ன செய்திருக்கிறான்? பாதுகாத்து வைத்தான். யாருமே வைக்க முடியாத மாதிரி, யாருடைய மனசுலயும் அது வரவே இல்லை. கடைசியா நபியவர்களுக்குத்தான் அல்லாஹு தாலா அந்த பெயரை சூட்டினான். அந்த பெயரை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக 4 இடங்களிலே சொல்வதின் மூலம் அஹ்மத் மிகவும் புகழுக்குரியவர். அஹ்மதுனா என்ன அர்த்தம்? மிக புகழுக்குரியவர் என்று அல்லாஹு தாலா ஒரு இடத்தில் சொல்வதின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நபியை புகழுவதும் கூடும், நபியும் புகழுக்குரியவர்கள் தான் என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த திருநாமத்தை அங்கீகரிப்பதன் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபியவர்களுடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியை 12 நாட்களாக பேசுவது. எப்படி பேசுவது என்று சொன்னால்,
என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் ஆரம்பமாக இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னா, நபி அவர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய முந்திய பாரம்பரியம், பரம்பரை இருக்கு பத்தியலா, அதனுடைய பரிசுத்தம். இன்னைக்கு இரண்டாவது, நபி அவர்கள் நமக்கு கிடைத்தது பேரருள். அதை பற்றி அல்லாஹ்விடத்திலே நினைவு கூற வேண்டும். இது ஒவ்வொருத்தருக்கும் கடமை. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலேயே அல்லாஹ்வினால் வரப்போகிறார்கள் என்று சுப செய்தியாக சொல்லப்பட்ட மாணவி. இந்த மூன்றையும் கருவாக வைத்துதான் இன்றைக்கு பேச்சு அமைகிறது. ஒவ்வொரு நாளும் நபி அவர்களுடைய பிறப்பும், பிள்ளை பருவம், நபி அவர்களுடைய இளமை பருவம், நபி அவர்களுடைய திருமணம், குடும்ப வாழ்க்கை, நபி அவர்களுடைய நபித்துவம், நபி அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம், நபி அவர்களுடைய மதினாவினுடைய வாழ்க்கை, நபியினுடைய கடைசி, இப்படி ஒரு தலைப்பா நம்ம பேசினா மனசுல பதிய வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அந்த அடிப்படையில தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்து இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 12 நாட்கள் பேசலாம் என்று நினைத்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த உபதேசம், இந்த வரலாற்று சிறப்புரை, இதை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய தங்களுக்கும் படிப்பினைக்குரிய ஒரு நல்ல ஒரு உபன்யாசமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக மனித இனத்தை பூமிக்கு அனுப்புவதற்கு, பூமியிலே விசாலப்படுத்துவதற்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணினால், களிமண்ணினால் படைத்து சொர்க்கத்திலே வாழ வைத்து அவர்களுடைய மனைவியாக ஹவ்வாவை அவர்களிலிருந்தே உருவாக்கினார். அப்படி வாழும்போது சொர்க்கமே விரிந்து கிடக்கிறது. ஏராளமான செல்வங்கள், ஏராளமான இன்பங்கள். சொர்க்கத்தினுடைய இன்பத்துக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கிறதா? ஆனால் அல்லாஹ் சொன்னான், ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதே. அதுலயே என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியுது. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுல கண்டிப்பா இருக்கிறாங்க. கடைசியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதை சாப்பிடுவதற்கு தூண்டிய இப்லீஸ் ஏமாந்தான். ஆனால் அவருடைய மனைவியின் மூலமாக முயற்சி செய்த போது அந்த பழத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள், பூமிக்கு இறக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மனித வர்க்கத்தின் பெருக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மனிதர்களே, உங்களுடைய இரட்சகனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த இரட்சகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி, அந்த அல்லாஹ், خلقكم من نفس واحدة, ஆதம் என்ற ஒரு ஆன்மாவிலிருந்து உங்கள் அனைவரையும் அல்லாஹ் படைத்தான். எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள், எத்தனை நிறமுடையவர்கள், எத்தனை இனத்தை உடையவர்கள், எத்தனை நாட்டை சார்ந்தவர்கள், எல்லோருக்கும் ஒரே தந்தை, முதல் தந்தை, ஆதி தந்தை யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைத்து وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً, அந்த இருவரின் மூலமாக அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் அல்லாஹு தஆலா உலகத்திலே பரவச் செய்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் பெருக பெருக குற்றங்கள் மலிய ஆரம்பிக்கின்றன. ஆரம்பத்துல பாவம் என்பது ஹாபிலை காபில் கொலை செய்தார், ஏமாற்றினார், இது மாதிரியான பாவங்கள் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. உலக செல்வத்தின் அடிப்படையில பெண்ணிற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, ஏமாத்திக்கிறது, அடிச்சுக்கிறது, சண்டை போட்டு இப்படி கொலை செய்யறது, இப்படியே பாவங்கள் ஆரம்பிச்சிச்சு. எது வரைக்கும் சொன்னா, முக்கியமா இந்த உலகத்துல நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான காரியம்
காரணமே ஏகத்துவ பிரச்சாரம். அல்லாஹ் ஒருவன் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் ஒருவன் என்ற உபதேசத்தை பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய அவசியம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்கல, ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்கல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய போதனை தேவையற்றதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அது வரைக்கும் யாருமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, எல்லாருமே அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். பாவம் தான் நடந்துச்சு. இப்படியே மனித வர்க்கம் பெருக பெருக பாவங்கள் பெருகி நபிமார்கள் அதற்காக போதனை செய்தார்கள். ஒரு கட்டத்திலே மனிதர்கள் மனிதர்களை மதிக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர்களுக்காக சிலை செய்து அதற்காக வேண்டி மரியாதை செய்யும் நிமித்தமாக குனிந்து நிமிர்ந்து எழுந்த அந்த காட்சி ஒரு காலத்தில் அவர்களுக்காக சஜிதா என்னும் சாஷ்டாங்கத்தை செய்யக்கூடிய ஒரு குற்றம் வரை அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. கடைசியாக அவர்களையே என்ன செய்தார்கள்? சிலைகளாக வைத்து தெய்வங்களாக ஆக்கி வணங்குவதற்குரிய வழிவகைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த உலகத்துல இரண்டாம் ஆதம் என்பதாக வரலாறு பேசக்கூடிய ஒரு மனிதர் யார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரண்டாம் ஆதம் என்று ஒரு பெயர் உண்டு. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மக்களுக்கு மத்தியிலே நிலவி வந்த இணை வைப்பு, குற்றங்கள், பாவங்கள் அனைத்தின் காரணத்தினால் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு அந்த வெள்ளப்பிரளயத்தின் மூலமாக ஒட்டு சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 80 சொச்ச மனிதர்கள் மட்டும்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்க கப்பலிலே ஏற்றப்பட்டார். அவர்கள் அனைவரும் ஏகத்துவவாதிகள், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே அந்த வெள்ளப்பிரளயம் முடிந்ததற்கு பிறகு பூமிக்கு வந்தார்கள். அவர்களிலிருந்துதான் மனித இனம் திரும்ப உற்பத்தி செய்ய ஆரம்பித்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்களுடைய கப்பல் தரையை தட்டி உங்களுடைய அந்த வெள்ளப்பிரளயத்தை விட்டும் காப்பாற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமிக்கு இறங்கும் போது அல்லாஹ்வை புகழ், அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா, எங்களை காப்பாற்றி அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக நீங்கள் புகழுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அவ்வாறு புகழ்ந்தார்கள். மனித இனம் திரும்பவும் வீரியம் பெற ஆரம்பித்தது, பரவ ஆரம்பித்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலேயே இணை வைக்கக்கூடிய மக்கள் உருவாக ஆரம்பித்தார்கள். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்ற பிரச்சாரத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 பிள்ளைகள், சாம், ஹாம், யாஃபிஸ் என்ற 3 பிள்ளைகள். சில பேர் 4 பிள்ளைகள் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாம் என்பவரில் இருந்துதான் அரபு மக்கள் உருவானார்கள். ஹாம் என்பவரில் இருந்துதான், அதாவது துருக்கி சூடான் மக்கள் உருவானார்கள். அதே போல யாஃபிஸ் என்பவரில் இருந்துதான் துருக்கி மக்கள் உருவானார்கள். அங்கிருந்துதான் அந்த மக்களினுடைய இனப்பெருக்கம் என்பது அதிகமாகி உலகம் முழுவதிலும் விரிந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த 3 பிள்ளைகள் இருந்துதான் உலகத்தினுடைய பலவிதமான மக்கள் தோன்றினார்கள். இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இடையில ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவர்களும் அரபி இனத்தை சார்ந்தவர்கள், ஆது கூட்டத்தார்கள், அரபி இனத்தை சார்ந்தவங்க தான். சமூது கூட்டத்தார்கள், அவர்களும் அரபி இனத்தை சார்ந்தவர்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபியாக வந்தார்கள். ஆனால் அரபு பகுதியிலே முதலாக அரபி பேசிய நபி யார் என்று சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அந்த பரம்பரையினுடைய விஷயத்தில் நான் பரிசுத்தமான பரம்பரைக்கு சொந்தக்காரன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபி அவர்களுடைய பரம்பரையின் புனிதத்துவத்தை பற்றி பேசுகிற போது, இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய முக்கியமான அடியாராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நூஹையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹீமினுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இம்ரானுடைய குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஈழ மக்கள் அனைவரிலும் சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படின்னா தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நபி அவர்களுக்கு ஒரு பேர் என்ன? முஸ்தபா, முஹம்மது முஸ்தபா. முஸ்தபானா என்ன? அவர்களுடைய சிறப்பால் அல்லாஹ்விடத்திலே தேர்ந்தெடுப்புக்கு தகுதி வாய்ந்தவர்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹு தஆலா நபியை இந்த பூமியிலே உதயமாக்குவதற்கு புனிதமான ஒரு குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய குடும்பத்தாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மக்கள், இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படியே வழித்தோன்றல்கள் ஆயிரக்கணக்கான பனு இஸ்ராயீலினுடைய நபிமார்கள் உருவானார்கள். எல்லாருமே எந்த பரம்பரையிலிருந்து வந்தவர்கள்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள். மூல பிதா யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து துவங்கிய 2 கிளைகள், ஒரு கிளை இஸ்மாயில், இன்னொரு கிளை இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து விரிந்த அந்த கிளை இருக்கிறதே, அதிலிருந்து ஏராளமான நபிமார்கள் உருவானார்கள். உலகத்தில் நம்ம கேள்விப்படக்கூடிய எல்லா நபிமார்களும் அந்த கிளையிலிருந்து வந்தவர்கள் தான். அவர்கள் எல்லோருமே இஸ்ரவேல் இனத்தை சேர்ந்தவர்கள். அது யாரு? நம்ம பார்க்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அதே போல நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாருமே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், எல்லாருமே எதுல வந்தவங்க? பனு இஸ்ராயீல் இனத்தை சார்ந்தவர்கள். இவங்க எல்லாருமே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். அதனாலதான் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தனி பெருமை இருந்துச்சு. நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அதனாலதான் எங்க வழித்தோன்றல்லையே நபிமார்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிமார்கள் அவங்க மதிக்கல, கொலை செஞ்சாங்க, அடிச்சாங்க, நைய புடைத்தார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா? நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக இருக்க போய் தான், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக நாங்க இருக்க போய் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? எங்க வழித்தோன்றல்லையே நபிமார்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நபிமார்களை அந்த வழித்தோன்றல்ல. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக உருவான வழித்தோன்றல் இருக்கிறார்களே, அவர்களிலிருந்து யாரும் என்ன செய்யல? நபி வரல, நபிமார்கள் வரவே இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கொடி அப்படியே பறந்து விரிந்து அரபு நாட்டுல வானலாவ விரிச்சமாக விரிவடைகிறது. ஆனா ஒரு நபி கூட இல்லை, இடையில ஒரு நபி கூட இல்லை. அதனாலதான் அரபு நாட்டை நோக்கி என்ன செஞ்சாங்க? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் படையெடுத்தார்கள். படையெடுத்தாங்கன்னா என்ன? அங்க போய் குடியேறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதுலயும் மதீனாவுல போய் குடியேறினார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய முந்திய வேதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனை அடையாளங்களும் சொல்லப்பட்டன. யூதர்களுக்கு தரப்பட்ட தௌராத்திலும் கிறிஸ்துவர்களுக்கு தரப்பட்டிருந்த இஞ்சிலிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அங்க அடையாளங்களையும், அவர்களுடைய அணுகுமுறைகளையும், அசைவுகளையும் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லியிருந்தான். அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த அடையாளத்தை சொன்னதாக குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா, அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு, யாருக்கு நாம் வேதத்தை தந்தோமோ, தௌராத் வேதத்தை உடையவர்கள் யூதர்கள், இஞ்சில் வேதத்தை உடையவர்கள் கிறிஸ்துவர்கள், சபூர் வேதத்தை தரப்பட்டவர்கள், இவர்கள் அனைவருக்கும் தெரியும் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை
எப்படி அறிந்து கொள்வார்களோ அந்த அளவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்ல பார்த்தா, ஓ, நமக்கு சொல்லப்பட்ட அடையாளத்திற்குரிய அந்த மனிதர் கடைசி தூதர் இவர்தான் என்பதை எந்த சந்தேகமும் இல்லாம அறிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம சொந்த பிள்ளை அறியறதுக்கு நமக்கு ஏதாவது கஷ்டமா? நம்ம மகன், நம்ம பெத்து வளர்த்த மகன் நமக்கு முன்னால வந்தா நம்ம மகன் தெரியறதுக்கு நமக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கணுமா? அப்படி சந்தேகமா நம்ம பார்த்து பார்க்காத மாதிரி நம்ம இன்னும் சொன்னா நம்ம மூளையில ஏதோ கோளாறுன்னு அர்த்தம், நம்ம கண்ணுல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம், நம்ம சுய நினைவுல இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஒரு மனிதன் சுய நினைவா இருக்கிறான், கண்ணு தெளிவா தெரியுது, தான் பிள்ளைய பாக்குறான், இவன் வேற எவனோன்னு சொல்றான், சொல்ல மாட்டான். அப்படி அல்லாஹ் தன்னுடைய நபியின் அடையாளத்தை எந்த அளவுக்கு தெளிவா சொன்னதாக அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, இந்த அளவிற்கு தெளிவாக சொல்லி இருக்கிறான். அவர்களை பார்த்தால் தன் சொந்த பிள்ளையை அடையாளம் காண்பதை போல கடைசி தூதரின் அடையாளத்தை அவன் கண்கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் வஇன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக் வஹும் யஅலமூன், ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் உண்மையை மறைக்கிறார்கள், தெரிந்தே மறைக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும்போது அப்போ அப்துல்லாஹ் இப்னு சலாம்ங்கிற ஒரு அறிஞர் தௌராத் இன்ஜீல் வேதங்களை மிக சிறப்பான முறையிலே கரைத்து குடித்தவர், நன்கு அறிந்திருந்தவர், பேரறிஞர், யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் மதிக்கப்பட்டவர், அங்கீகரிக்கப்பட்டவர். நபி அவர்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே கூட்டத்துல முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள போறாரு. நபியினுடைய திருமுகத்தை பாக்குறாரு, கூட்டத்துல நபி அவர்களுடைய முகத்தை பாக்குறாரு. அவர் சொல்றார் பின்னால, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த முகத்தை பார்த்த அடுத்த கணம் நான் நினைத்தேன், இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல, என் வேதத்தில் எனக்கு தெளிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட அத்தனை அம்சங்களும் இவருடைய முகத்திலே இருக்கிறது, இவர்தான் முஹம்மது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடைசி தூதர் சுயநலவாதியாக இருக்க மாட்டார். எனவே அவர் என்ன பேச போகிறார்? மதீனா அவர்களை வரவேற்றிருக்கிறது, சொந்த ஊர் அல்ல அவர்களுக்கு. இந்த நேரையில மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு அபயம் தந்த அந்த மக்களை புகழ்ந்து பேசுகிறாரா அல்லது பொத்தாம் பொதுவான கருத்தை அவர் உச்சரிக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ன செய்யறாங்க, கூட்டத்துல முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள போய் நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக பேச ஆரம்பிக்கிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷுஸ் ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை பரப்புங்கள், அமைதியை பரப்புங்கள், சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். வாத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். வஸீலுல் அர்ஹாம், இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாடுங்கள். வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லாம் கண்ணுறங்கும் வேளை நீங்கள் எழுந்து நின்று இறைவனை வணங்குங்கள். இந்த 4 காரியங்களையும் நீங்கள் செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சொர்க்கத்திலே நீங்கள் நிம்மதியாக நுழையலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த முதல் நாள் அத்தனை மக்களுக்கு மத்தியிலேயும் இந்த உபதேசத்தை தான் செஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும், நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாலதான் இஸ்லாமிய மார்க்கம் உலகளாவிய மார்க்கமா மாறுச்சு. மக்காவுல இருக்கிற வரைக்கும் அது ஒரு உள்ளூர் மார்க்கத்தை போன்றுதான் இருந்தது. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாலதான் அது ஒரு எல்லா நாட்டுக்கும் சொந்தமான ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையில் விரிந்து உலகளாவிய மார்க்கமாக மாறியது. அங்கிருந்துதான் இஸ்லாம் பரவுனுச்சு உலகம் முழுவதிலும். அதனாலதான் அந்த 2க்கும் மத்தியில ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய அந்த ஹிஜ்ராவை இஸ்லாமிய வரலாற்றினுடைய மெய்யான பகுதியாக, மெயின் பகுதியாக ஆக்கி அதை கொண்டு காலன்று அமைக்கப்பட்டிருக்கு. காரணம் அந்த வரலாறு மறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. அப்ப அந்த இடத்துல நபி அவர்கள் பேசின அந்த பேச்சு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 4 விஷயங்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? 4 விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை பத்தி நபி அவர்கள் சொல்றாங்க. கடைசியா வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கும் போது நீங்கள் எழுந்து நின்று வணங்குங்கள் என்று சொன்ன அந்த கடைசி வார்த்தை.
மத்த மூணும் பாத்தீங்களா, மூன்றுமே மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கத்தை, அன்பை, பாசத்தை, உதவி உபகாரத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் மனிதர்களை திருப்திப்படுத்தாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது. மனித உள்ளங்களை உடைத்து இறைவனை சந்தோஷப்படுத்த நினைப்பவன் ஏமாந்தவன். அவன் நிச்சயமாக இஸ்லாத்தை அவன் சரியா விளங்கல் என்று அர்த்தம். முஸ்லிம்களை பொறுத்தவரை எப்படி இருக்கணும் சொன்னா, தன் நாவினாலோ கரங்களாலோ யாருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது என்பதை தாண்டி ஒரு மனிதன் பசிக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நிம்மதியை தர வேண்டும், அவனுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், இணக்கத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் நபி அவர்கள் சொல்லி தந்த நமக்கு அழகான பண்பு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வந்த உடனே அதை பார்த்துட்டு அப்துல்லா இப்னு சலாம் இந்த உபதேசத்தை கேட்டுட்டு உடனே நெருங்கி போய் நபி அவருடைய கையை பிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்துறாங்க. யாரு? வேதம் படித்த மாபெரும் அறிஞர். தன்னுடைய முந்திய வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த அழகான முன்னறிவிப்புல அவருடைய முகத்துல இருக்கு பரிசுத்த தன்மை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் என்று விசாரிக்கிறாங்க. நான் அப்துல்லா இப்னு சலாம், இந்த யூதர்கள்ட்ட நான் ரொம்ப மதிப்பு, என்னை நான் சொன்ன மறு பேச்சே கிடையாது, அப்படிப்பட்ட அங்கீகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. அவர்கள் கொஞ்ச நேரத்துல வருவாங்க, ஆனா அவர்களுடைய மோசமான தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிங்கறத சொல்லி கதவுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மக்கள் யூதர்கள் வந்தாங்க, பேசினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேசிட்டு இருக்கும் போது, உங்கள அப்துல்லா இப்னு சலாம்னா யார் தெரியுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. தெரியுமே, அவர் பெரிய அறிஞராச்சே, அவர் எப்படிப்பட்ட ஸ்காலர், பெரிய அறிஞர், பெரிய வழிகாட்டி, அவர் சொன்னா நாங்க கேட்காம இருக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. அவர் முஸ்லீம் ஆயிட்டார் தெரியுமா? அப்படியா? அவரா இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே பின்னால ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அப்துல்லா இப்னு சலாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி வெளியே வர்றாங்க. அதை பார்த்த உடனே அந்த யூதர்கள் சொன்னாங்க, ஓ இவரையா? இவரை நாங்க சொல்லல, இவர் மோசமானால் அப்படின்னு அப்படியே பல்ட் அடிச்சிட்டாங்க. இது எதுக்கு சொல்றோம் சொன்னா, வேதம் படித்த அறிஞர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நபியினுடைய பரிசுத்த தன்மை என்ன, அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் எந்த அளவிற்கு அத்தனை மக்களுக்கும் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் என்பதை இந்த திருவசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நபியினுடைய பரம்பரை இருக்கு பத்திலா, நபியினுடைய பரம்பரை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவ்வளவு தெளிவான பரம்பரை நம்ம சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் அதை தெளிவா ஆதாரபூர்வமா சொல்ல முடியாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரம்பரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இருக்குது. அது வரலாற்றின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் கருதப்படுகிறது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாப்ல எழுதுறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை ஹுவ அபுல் காசிம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன், இப்னு அப்துல் முத்தலிப், அந்த அப்துல்லா அப்துல் முத்தலிபுடைய மகன், இப்னு ஹாஷிம், அந்த அப்துல் முத்தலிப் ஹாஷிமுடைய மகன், இப்னு அப்து முனாப், அந்த ஹாஷிம் அப்து முனாஃபுடைய மகன், இப்னு குசை, அப்து முனாப் குசையுடைய மகன், இப்னு கிலாப், குசை என்பவர் கிலாபுடைய மகன், இப்னு முர்ரா, இந்த கிலாப் என்பவர் முர்ராவுடைய மகன், இப்னு காப், முர்ரா என்பவர் காபுடைய மகன், அந்த காப் இப்னு லுஐ, லுஐயுடைய மகன், இப்னு காலிப், லுஐ என்பவர் காலிபுடைய மகன், ஃபிஹர், இப்னு ஃபிஹர், மேலும் அந்த காலிப் என்பவர் ஃபிஹர் என்பவருடைய மகன், இப்னு மாலிக், அந்த ஃபிஹர் என்பவர் மாலிக்குடைய மகன், இப்னு நதுர், அதே போல அந்த இப்னு மாலிக் என்பவர் நதுர் என்பவருடைய மகன், இப்னு கினானா, நதுர் என்பவர் கினானாவுடைய மகன், இப்னு ஹுசைமா, கினானா என்பவர் ஹுசைமாவுடைய மகன், ஹுசைமா என்பவர் முத்ரிகா என்பவருடைய மகன், முத்ரிகா என்பவர் இல்யாசுடைய மகன், இல்யாஸ் என்பவர் முல்லர் என்பவருடைய மகன், முல்லர் என்பவர் நிசார் என்பவருடைய மகன், நிசார் என்பவர் மஅத் என்பவருடைய மகன், அந்த மஅத் என்பவர் அதுனான் என்பவருடைய மகன், அந்த அதுனான் என்பவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் ஒருத்தராக இருந்தார் என்பதாக வரலாறு பேசுகிறது.
இந்த பாரம்பரியத்தை அப்படியே பரிசுத்தமாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பரம்பரையினுடைய பரிசுத்தத்தை பத்தி சொல்லும் போது எந்த அளவுக்கு பரிசுத்தமான நிலையில சொல்றாங்கன்னு சொன்னா, ஹரஜ்து மின் நிகாஹின், நான் நிக்காஹ் என்ற ஹலாலான உறவின் மூலமாக வெளியானேன். நான் பிறந்தது நிக்காஹ் என்ற ஹலாலான உறவின் மூலமாக நான் பிறந்தேன். வலம் அக்ருஜ் மின் சிஃபாஹின், வலம் அக்ருஜ் மின் சிஃபாஹின், நான் அந்த திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தவறான வழியிலிருந்து பிறந்தவன் அல்ல. இது தன் தாய் தந்தையை பத்தி குறிப்பில்லை நபி அவர்கள், அதை பத்தி மட்டும் குறிப்பில்லை, உங்களுடைய பரம்பரை முழுவதையுமே சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மில்லத்துன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து என்னுடைய பரம்பரை எவ்வளவு பரிசுத்தமானது என்று சொன்னால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தவறான உறவுகளை உடையவர்கள் யாருமே இந்த பரம்பரையில் இல்லைங்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா அந்த பரம்பரை எவ்வளவு பரிசுத்தமானது நினைச்சு பாருங்க. நம்ம தலைமுறையெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறது இல்ல. நம்ம இஸ்லாமிய கடமைகள்ல ஒரு முக்கியமான கடமை என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டிய கடமைகள் ஒரு கடமை என்ன தெரியுமா? நம்முடைய பரம்பரை தொடரு. நம்ம மீறி போனா ஒரு 3 தலைமுறை தெரியும், அல்லது 4 தலைமுறை தெரியும், 5 வச்சுக்கிறீங்களேன், அதுக்கு மேல தெரியுமா நமக்கு? ஆனால் அரபு மக்கள்கிட்ட அது ஒரு நல்ல பழக்கம் இன்ன வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பரம்பரையினுடைய தொடர்ச்சி என்னது எல்லாருக்கும் தெரியும், எங்க போய் முடியுதுங்கிறது வரைக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், மில்லதுன் ஆதம் இலா அன் வலதனி அபி வ உம்மி, என் தாயும் என் தந்தையும் என்னை பெற்றெடுக்கும் வரை இருக்கக்கூடிய அத்தனை தொடர்ச்சியில் வந்தவர்கள் அனைவரும் நிக்காஹுக்கு மாற்றமான ஹராமான உறவில் இருந்தவர்கள் அல்ல, அனைவரும் ஹலாலான உறவில் இருந்தவர்கள். லம் யுஸிபுனி மின் சிஃபாஹில் ஜாஹிலியா ஷைஉன், மேலும் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமானது என்றால், அறியாமை காலத்தில் இருந்த எந்த அசூசைகளும் என் குடும்பத்தை தொடவில்லை என்று சொல்கிறார். சில பேர் நபியினுடைய பரம்பரையை கொஞ்சம் மோசமா பேசுறது, அவங்க நரகவாதியா சொர்க்கவாதியா அப்படிங்கிறது விவாதம் பண்றது தேவையில்லாத விஷயம். இத உள்ள போய் அவங்க சொர்க்கவாதியா நரகவாதியா இதெல்லாம் பேசி நமக்கு என்ன கிடைக்க போகுது? நாம சொர்க்கவாதியா நரகவாதியா நமக்கு தெரியாது. நம்ம சொர்க்கவாதியா நரகவாதியா நமக்கு தெரியுமா? நம்மளே, நான் இப்படி சொல்றேன் எதுவும் நினைச்சுக்கிற கூடாது. நம்ம தொழுகிறோம் வணங்குறோம் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைத்து போய்கிட்டே இருக்கிறோம். தூக்கத்தை விட்டுட்டு இவ்வளவு பெரிய சபையில கண் விழித்து உட்கார்ந்து இருக்கோம் சொன்னா நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய என்ன ஆசை தெரியுமா? என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி நான் இந்த சபையில உட்கார்ந்தா இதை கொண்டாவது நாளை மறுமையிலே அல்லாஹ் நபிக்கு முன்னால கொண்டு போய் உன்னுடைய முஹப்பத்தின் காரணத்தினால் உன் அடியான் கண் விழித்து அமர்ந்திருந்தான், உன் செய்திகளை கேட்டான், அவனை நான் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்தான வெற்றி. எந்த நற்காரியம் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்னு நமக்கு தெரியாது. எந்த நற்காரியம் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்னு நமக்கு தெரியாது. அதனால ஏதாவது ஒரு நற்காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த நிலையில சில பேரு அடுத்தவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்களா இல்லையாங்கிறத மாபெரும் சர்ச்சையாக்கி பொது தளங்களிலே பேசி நம்மை நாமே அசிங்கப்படுத்தி கொள்ளக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இங்கே சொல்கிறார், நபியினுடைய பரம்பரையின் கண்ணியம் பெருமை சிறப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ஹிர்கல் மன்னருக்கு நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? கடிதம் எழுதுறாங்க. ஹிர்கல் மன்னருக்கு செய்தி போகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி போகுது. அந்த கடிதத்தை வாங்குறாரு. அது வரைக்கும் அபூ சுஃபியான் முஸ்லிம் ஆகல. ஃபத்ஹ் மக்காவினுடைய நேரத்துல தானே முஸ்லிம் ஆனார். அதுக்கு முன்னால நடந்த விஷயம். இந்த நேரத்தில் ஹிஜ்ரி 6வது வருஷம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நபி அவர்கள் சுற்றி இருந்த மக்களை இஸ்லாத்திற்கு பக்கம் அழைப்பதை விட தூரத்தில் இருந்த வெளிநாடுகளில் இருந்த அரசர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. ஹிஜ்ரி 6வதுக்கு பின்னால அந்த கடிதம் போய் ஹிர்கல் மன்னருக்கு கிடைக்குது. ரோம் தேசத்தினுடைய ஹிர்கல் மன்னருக்கு போய் கிடைக்குது. அந்த நேரத்துல அரபு நாட்டிலிருந்து யாராவது வியாபாரிகள் வந்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாரு இந்த ஹிர்கல் மன்னர். ஆமா, அபூ சுஃபியான்ங்கிற ஒரு தலைவருடைய தலைமையில ஒரு பெரிய வியாபார கூட்டம் வந்திருக்குது
அவர் மக்கா நகரத்தினுடைய தலைவர் உடனே கூட்டிட்டு வா அப்படின்ட்டாங்க. சபையில உட்கார வச்சு மொழிபெயர்ப்பார வச்சு அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த கேள்வியில ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அது புகாரியில வரக்கூடிய நீண்ட ஹதீஸ். அது அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, அந்த ஹிர்கல் மன்னர் என்ன செய்யற அபூ சுஃபியான் கேட்கிறார். அதாவது பல கேள்விகள்ல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, கைஃப நஸபுஹு ஃபீக்கும், முஹம்மதுன்னு ஒரு மனிதர் உங்களுடைய ஊர்ல வந்திருக்கிறாராம்ல, கடைசி தூதர்ன்னு சொல்லி அவருடைய அடையாளத்தை சொல்லுங்க, அவருடைய பரம்பரையை சொல்லுங்க, அவருடைய சிறப்பையை சொல்லுங்க, அவருடைய பரிசுத்த தன்மையை சொல்லுங்க, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வர்றாரு. அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா? கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உங்களுக்குள்ளே பிறந்து வளர்ந்த அந்த மனிதருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது, பரம்பரை எப்படிப்பட்டது, அவருடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள், இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ சுஃபியான் அந்த நேரத்துல எதிரிதான். எதிரினா சாதாரண எதிரி கிடையாது. நபி அவர்கள் கையில கிடைச்ச கொன்றுவார், அவ்வளவு பரம விரோதி. ஏன் அபூ சுஃபியானை பத்தி இவ்வளவு மோசமா நம்ம சொல்றோம் சொன்னா, இஸ்லாத்திலே ஃபத்ஹ மக்கா வரைக்கும் நடைபெற்ற எத்தனை போர்க்களம் நடந்ததோ அத்தனை போர்க்களங்களிலும் தலைமை தாங்கி நடத்தியவர் அபூ சுஃபியான். பத்ர் போர்க்களத்தை தவிர பத்ர் போர்க்களத்திலே அவர் நல்லவரா காட்டுறதுக்காக ஒதுங்கி இருக்கல, முஸ்லிம்களை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய பொருளாதாரத்தை திரட்டி சிரியாவுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு போயிருந்தார். அந்த செல்வம் வந்தா முஸ்லிம்கள் அதன் மூலமா தாக்குவார். அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, பத்ர் போர்க்களத்துக்கு தன்னுடைய என்ன செய்யறாங்க, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்குறாங்க. அதன் மூலமா உருவான பத்ர் போர்க்களத்துல அவர் வியாபாரத்திலே திரும்பல, அதனால அவரால் கலந்துக்கிற முடியல. அதை தவிர்த்து மற்ற எல்லா போர்க்களங்களிலும் அவர் தான் தலைமை தாங்கி நடத்தினார். அந்த அபூ சுஃபியானுக்கு நபி அவர்கள் மீது ஒரு பெரிய வெறுப்பு இருந்தது. நபி அவர்களை பரம விரோதியாக நினைத்தார். இன்னும் சொல்ல போனா அவருடைய சொந்த மகள் உம்மு ஹபீபாவை நபி அவர்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. உம்மு ஹபீபாவை அவருடைய விருப்பம் இல்லாம அவங்க முஸ்லீம் ஆகி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வெறுப்பு எவ்வளவு மோசமா இருக்கும். அப்ப அவருடைய அந்த மன்னருக்கு முன்னால சொல்லி இருக்கலாம், அவருடைய நசபு ரொம்ப மோசம், பரம்பரையே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அரபுகள் சில நேரங்கள்ல மனசாட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு, அவர் எங்களிலே இருக்கக்கூடிய பாரம்பரியத்திலே உயர்ந்த பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஹிர்கல் மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்திற்கு இறைவனின் செய்தியை கொண்டு வந்த நபிமார்கள் என்ற எல்லோருமே புனிதமான பரம்பரைக்கு சொந்தக்காரர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னார். நபி அவர்களுடைய பரம்பரையின் சிறப்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ், மா வலதனி மின் சிஃபாஹில் ஜாஹிலியத்தி ஷைஉன் மா வலதனி இல்லா நிக்காஹுல் இஸ்லாம், அறியாமை காலத்தில் இருந்த நிக்காஹுக்கு மாற்றமான ஹராமான வழியில் என்னை யாரும் பெற்றெடுக்கவில்லை. இஸ்லாம் ஹலாலாக்கிய நிக்காஹின் மூலமாகவே நான் பெற்றெடுக்கப்பட்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா மின் உல்தி இப்ராஹிம் இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளில் இஸ்மாயிலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் பனி இஸ்மாயில் கினானா, இஸ்மாயிலுடைய குடும்பத்தில் இருந்து கினானா என்ற குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் கினானா குரைஷன், கினானா என்ற குடும்பத்தில் இருந்து குரைஷ் குடும்பத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் குரைஷ் பனி ஹாஷிம், குரைஷ் என்ற கூட்டத்திலிருந்து பனு ஹாஷிம் என்ற கிளையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிலேயே என்னை சிறப்பிற்குரியவனாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. இப்ப நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து வந்த அந்த புனிதத்துவம் வாய்ந்த அல்லாஹ்வினால் பரிசுத்தமானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பத்தினுடைய ஒவ்வொரு பேரா நபி அவர்கள் சொல்றாங்க. அந்த குடும்பத்தினுடைய கடைசி குடும்பம் பனு ஹாஷிம். அந்த பனு ஹாஷிம் கிளையில் இருந்துதான் நான் பிறந்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ ஹலக்கல் ஹல்க ஃபஜஅலனி ஃபீ கைரி ஃபர்கிஹிம், அல்லாஹ் தஆலா படைப்புகள் அனைத்தையும் படைத்தான். அந்த படைப்பினங்களின் பிரிவினைகளிலேயே சிறந்த பிரிவில் அல்லாஹ் என்னை உண்டாக்கினான். சும்ம கையரல் கபாயில ஃபஜஅலனி ஃபீ கைரி கபீலா, அல்லாஹ் சில கூட்டத்தாரை
தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பை கொடுத்தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சிறந்த கூட்டத்தாரிலே மிகச் சிறந்தவனாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். சும்மா கையறல் புயூத், சில குடும்பத்தை சில வீடுகளை மட்டும் அல்லாஹ் தஆலா வீட்டாரை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் சிறந்தவர்களாக. ஃபஜஅலனி ஃபீ கைரி புயூத்திஹிம், அந்த சிறந்த வீடுகளில் மிக உன்னதமான சிறந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஃபஅனா கைருஹும் நஃப்ஸன் வ கைருஹும் பைத்தா, நான் குடும்பத்தாலும் என்னளவில் நான் தூய்மையானவனாகும் என்னை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நபியினுடைய பரிசுத்த தன்மையும் நபி அவர்களுடைய பண்புகளை விளக்கக்கூடியதாகவும் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் ஜாஅக்கும், உங்களிலே ஒருவர் வந்திருக்கிறார், ரசூலுன், ஒரு திருத்தூதர் வந்திருக்கிறார், மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே வந்திருக்கிறார், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும், ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்கள் நன்மையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று பேராசை உள்ளவராக இருக்கிறார். ரഊஃபுன், அவர் ரொம்ப பிரியமானவர், ரஹீமுன், ரொம்ப இரக்கம் உள்ளவர். அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு பரிசுத்த தன்மையும் அவர்களுடைய அழகிய பண்புகளையும் அல்லாஹ் இந்த திருமறையின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றான். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பரம்பரையின் பரிசுத்த தன்மையை நிறைய விஷயங்களின் மூலமாக பேசுகிறார்கள். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அபான மௌலிதுஹு அன்தி பி உன்சிரிஹி யாதீப முஃப்ததஹிம் மின்ஹு வ முக்ததமி. பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப்ல பாடுறார்கள், அபான மௌலிதுஹு அன்தி பி உன்சிரிஹி, அவருடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் இருந்தே அவர் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தம் தெளிவானது, எல்லாருக்கும் தெரியும். அவரை நீட்டி, கரத்தை நீட்டி இவர் களங்கம் உள்ளவர் என்று யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவருடைய பரம்பரையில ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. பரம்பரை எவ்வளவு பெரிய தொடர்ச்சி. யாராவது இந்த பரம்பரையில் இப்படி ஒரு மனிதர் வந்தார், இவர் இந்த காரியத்திற்கு அடிமைப்பட்டு இருந்தார், இவர் மோசமானவர், யாருமே சொல்ல முடியாது. அதை சொல்கிறார்கள் அடிப்படையில் இருந்தே, அதாவது ஆதமில் இருந்தே. நபி அவர்களுடைய அந்த தொடர்ச்சியை நூலில் எடுத்து பார்த்தோமேயானால் ஒருவரை கூட விரல் நீட்டி சொல்ல முடியாது இவர் மோசமானவர் என்று. தெளிவாக எல்லோருக்கும் தெரியும் இவர் பரிசுத்தமானவர் என்று. யா தீப முஃப்ததஹிம் மின்ஹு வ முக்ததமீன், ஆரம்பமும் கடைசியும் பரிசுத்த தன்மையால் நிரம்பி வழிகின்ற மாமனிதரே, நீங்கள் பரிசுத்தமானவர் என்பதாக அல்லாமா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃபிலே நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியம் என்பது பரிசுத்தமானது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, இதை பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நபி அவர்களுடைய வருகைக்கு முன்பாகவே நபி அவர்களை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அவர்கள் புனிதமானவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தினான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, வைதா அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்ன. அல்லாஹ் சொல்கிறான், வைத் அகதல்லாஹ், அல்லாஹ் உறுதி பிரமாணம் எடுத்தான். மீசாக்கன் நபியீன, நபிமார்கள் ஒவ்வொருவரிடத்திலும் உறுதி பிரமாணத்தை எடுத்தான். லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூல், ஒவ்வொரு நபியும் வருகிற போது அவர்களுக்கு அல்லாஹ் வேதங்களை கொடுத்தான், ஞானங்களை கொடுத்தான், உபதேசங்களை கொடுத்தான். அப்படி கொடுக்கும் போது சேர்த்து ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹ் தஆலா அவர்களிடத்துல வாங்கினான். நம்ம ஆதைத்தும் மின் கிதாபி வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூல், பிற்காலத்துல ஒரு ரசூல் வருவார்கள், பிற்காலத்துல ஒரு ரசூல் வருவார்கள், அவருடைய பெயர் முஹம்மத். முஸத்திக்குல் லிமா மஅக்கும், நீங்கள் அப்போது இருந்தால் அவர்களை நீங்கள் உண்மைப்படுத்தணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்போது நீங்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும். முஸத்திக்குல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி, அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுருன்னா,
அவர்கள் செய்யக்கூடிய அளப்பெரிய பணிக்கு நீங்கள் உதவியாளராக இருக்க வேண்டும். காலாக்கரத்தும் வாகத்தும் அல்லாதாலிக்கும் ஸ்ரீ, நான் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் உறுதி பிரமாணம் எடுக்கிறீர்களா, வாக்களிக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லி காட்டுகிறார்கள், நபிமார்களில் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிறந்தார்களோ எல்லோரையும் அல்லாஹு தாலா இந்த ஒப்பந்தத்தை வாங்காமல் விட்டதில்லை. கடைசியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடைசி தூதர் வருவார்கள். அவர்களை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அவர்களை ஈமான் கொள்ளணும், அவர்களுடைய காலத்துல நீங்க இருந்தா அவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்ய வர்றாங்க. பிற்காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கல்ல, பூமிக்கு வந்து பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய உம்மத்தை முஹம்மதியாவை அவர்கள் காப்பாற்றுவார்கள். தொலை வைக்க போற நேரத்துல மஹதி அலைஹிஸ்ஸலாம் முன்னால போய் தொலை வைக்க போவாங்க. அசர் வக்து நடக்கும். திமிஸ்க் நகரத்தினுடைய ஜாமியா மஸ்ஜினுடைய வெள்ளை மினாராவுக்கு பக்கத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இறங்கி வரும்போது ஈசா வந்து விட்டார் என்று குரல் எழுப்பப்படும். கீழே இறங்கி வரும்போது என்ன சப்புல எல்லாரும் நிப்பாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க போய் தொலை வைங்க அப்படிம்பாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்ல என்னை விட நீங்க தான் முன்னால் என்று தொலை வைக்கிறது தகுதியானவர், நீங்க போய் தொலை வைங்கன்னு சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது ஒரு நபியாக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு உம்மத்தாகத்தான் இறங்கி வருவார்கள். உம்மத்தே முஹம்மதியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த யாரு, அந்த தஜ்ஜாலுடைய பிரச்சனை, ஃபித்னா, அதை ஒழிப்பதற்காக வந்தார்கள். வந்து என்ன செய்வார்கள்? அவனை ஒழிப்பார்கள். அதன் பிறகு அந்த உம்மத்தை ஒன்றிணைப்பார்கள். அந்த உம்மத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். திருமணம் முடிப்பார்கள். குழந்தைகளை பெற்றுக் கொள்வார்கள். கடைசியாக அடக்கப்படும் போது நபி அவர்களுக்கு பக்கத்துல ஒரு கபர் அவர்களுக்காக ரெடியா இருக்கு. வந்தவர்கள் எப்படி வருவார்கள்? ஈசா ரசூலுல்லாவா வரமாட்டாங்க. அந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியினுடைய உம்மத்தில் ஒருவராகத்தான் வருவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த யூதர்கள் பேசக்கூடிய சுரியானி மொழி நல்லா தெரியும். இப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க? யூதர்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருந்து வருவாங்க. நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது பனு குரைலாவை சார்ந்த ஒரு நண்பர் என்ன செஞ்சாரு? தௌராத் வேதத்தினுடைய சில பிரதிகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை படிச்சு பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆச்சரியம், நல்லா இருக்குது, நல்லா கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபி அவருடைய சபையில வந்து நபிட்ட சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய யூத நண்பர் ஒருவர், அவரை சந்திப்பதற்காக நான் போனேன். அவருடைய தௌராத் வேதத்திலிருந்து ஒரு பிரதியை எனக்கு தந்தார். அதை படிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, நான் படிச்சு காட்டுறேன், நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நபி அவர்களுடைய பதிலை எதிர்பார்க்கல. நல்ல கருத்து தானே, எங்க இருந்தாலும் நபி ஏத்துக்கிறதானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிவக்க ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்குது. கோபத்தின் அறிகுறிகள் அந்த முகத்துல தெரிய ஆரம்பிக்குது. பக்கத்துல உட்கார்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தொடை அப்படி கிள்ளி சொன்னாங்க, நபியை கவனி, நபியினுடைய முகத்தை கவனி அப்படிங்கிறாங்க. நபியினுடைய முகத்தை கவனிக்கிறாங்க. அந்த முகத்துல கோபத்தின் அறிகுறிகள் தெரிகின்றன. படிக்கிறது பிடிக்கலங்கிறது தெரியுது. உடனே நபியினுடைய கோபத்தை நம்ம வாங்கிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல உடனே சொன்னாங்க, ரலீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ரசூலா. நபியே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய கோபம் எனக்கு வந்துடக்கூடாது, உங்களுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிடக்கூடாது. ரலீது பில்லாஹி ரப்பா, அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனாக அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனா, நான் நடத்துவதற்கு வழிகாட்டலாக இருக்கக்கூடிய உயர்ந்த வழியாக இஸ்லாமிய மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். வபி முஹம்மதின் ரசூலா,
சிறந்த வழிகாட்டக்கூடிய மாமனிதராக முஹம்மதாகிய தங்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நபியருடைய முகத்திலிருந்து அப்படியே கோபத்தின் அறிகுறிகள் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. நபி அவர்கள் உமரை பார்த்து சொன்னாங்க, உமரே, எந்த மூசாவின் மீது இந்த தௌராத் வேதம் இறக்கப்பட்டதோ அந்த மூசா இன்றைக்கு இருந்திருந்தாலும் அவரும் என்னுடைய உம்மத்தில் ஒருவராகத்தான் இருந்திருப்பார். இது என்னுடைய காலம், எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய டைம். எனவே இந்த நேரத்தில் மூசா வந்தாலும் என்னுடைய வேதத்தை பின்பற்றக்கூடியவராக, என்னை ரசூலாக பின்பற்றக்கூடிய ஒரு உம்மத்தாகத்தான் வருவாரே தவிர அவருடைய வேதத்தை அவர் சொல்ல மாட்டார், அவர் ஒரு ரசூலாக வரமாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே வரக்கூடியவர்களாக இருந்தாலும், ஆனால் நபி அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களும் வரும்போதெல்லாம் அந்த நபிமார்கள் அனைவரிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? அவர்களிடத்திலிருந்து ஒப்பந்தத்தை பெற்றான். அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டது? நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை செய்தார். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக நபி அவர்களுடைய வருகையை பற்றி, பஷாரத் என்ற முன்னறிவிப்பை பற்றி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டக்கூடிய பணியை நிறைவுபடுத்துகிறார்கள். 3 துஆ செஞ்சாங்க. காபாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னால 3 துஆ செஞ்சாங்க. நம்ம எல்லாம் பொதுவா தொழுத பின்னால துஆ செய்யறோம் பாருங்க. எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அந்த நல்ல காரியத்துக்கு பின்னால துஆ செய்யறது இருக்குது, துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். துஆ செய்யறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டு துஆ செய்யணும். அந்த அடிப்படையில காபாவை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தான் பொறுப்பு சாட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தான் அனுப்பினான். நீங்க போய் இஸ்மாயில கூட்டிக்கிட்டு போய் ஒன்னா சேர்ந்து காபாவை கட்டுங்க அல்லாஹ் சொன்னான். காபாவை பரிபூர்ணமா கட்டினதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்யறாங்க. அந்த துஆ இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் அதை அல்லாஹ் நமக்கு முன்பாக சொல்கிறான். ஒரு துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் செய்த இந்த காபாவின் கட்டுமான பணியினுடைய அந்த பணியை நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நிச்சயமாக நீ நன்கு செவியேற்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய். வத்துபு அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். மேலும் வத்துபு அலைனா எங்களுடைய பாவங்களை மன்னித்து பாவமீட்சி வழங்குவாயாக. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ இரக்கம் உள்ளவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லிட்டு, ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, உனக்கு வழிபடக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்கு. எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ தெரியுமா இது? நாமெல்லாம் இன்னைக்கு கரெக்டா 5 வக்து தொழுதுட்டாலே நம்மளுடைய மனசுல ஒரு பரம திருப்தி வந்துருது. நான் கரெக்டா தொழுறேன், நான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், நம்ம மூத்தா போனா நேரடியா சொர்க்கம் தான், நம்மளுக்கெல்லாம் தோல்வியே கிடையாது அப்படிலாம் நம்ம கற்பனை செய்யறோம். ஆனா எவ்வளவு பெரிய நபி, பெரும் பணியை அல்லாஹ் தஆலா அந்த நபியை நம்பி கொடுக்கிறான். அவர்களை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமே அது. அந்த நபி அல்லாஹ்ட்ட அஞ்சி கேட்கிறார்கள், நானும் என் மகனும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக, எங்கள் இருவரையும் உனக்கு வழிபடக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க வ மின் துர்ரியத்தினா, எங்களுடைய பரம்பரையும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். காபாவை நாங்க கட்டி முடிச்சிட்டோம். இந்த காபாவுக்கு செய்ய வேண்டிய பணிகள், காபாவுல செய்ய வேண்டிய அந்த கடமைகள், ஹஜ்ஜினுடைய கடமைகள், உம்ராவுடைய கடமைகள் என்னென்ன, அதை எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ மன்னிக்க கூடியவனாக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறாய். ரப்பனா, 3வது துஆ, எங்களுடைய இரட்சகனே, வபஅஸ் ஃபீஹிம், இந்த மக்காவை சுற்றி வாழக்கூடிய
அந்த அரபு மக்கள் இருக்கிறார்களே, இவர்களிலே ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக. ரசூலன், ஒரு தூதரை அனுப்புவாயாக. மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுல் கிதாப் வல் ஹிக்மத வ யுஸக்கிஹிம் இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அந்த தூதர் என் குடும்பத்தை உடையவராக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை ஓதி காட்டி மக்களின் உள்ளங்களை தஸ்கியா செய்ய வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தது அங்கீகரிக்கப்படுகிறது. அவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அன தாவத்து அபி இப்ராஹிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், தங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம் இதோ சொல்லுகிறேன். அன தாவத்து இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமினுடைய துஆவாக இருக்கிறேன். வ அன பஷாரத்து ஈசா, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தியாக இருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே நபி அவர்களுடைய வருகையை பற்றி பஷாரத் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்கிறான். சூரத்து ஸஃப் என்ற அத்தியாயத்திலே 6வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வைது கால ஈஸா இப்னு மர்யம் யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திக்குல் லிமா பைன யதைய மினத் தௌராத் வ முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். அஹ்மத் என்று பெயர் தாங்கி வரக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு மத்தியிலே ரசூலாக வருவார், அதை நான் உங்களுக்கு நற்செய்தியாக சொல்கிறேன் என்று சொல்லி யார் சொன்னது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தை சொன்னார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தியாக நான் இருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆக அல்லாஹ்வும் நபியின் வருகையை நற்செய்தி என்று சொல்கிறான். அவர்கள் வருவார்கள், வந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களை ரசூல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபியிடத்திலும் வாக்குறுதி வாங்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், என் குடும்பத்திலிருந்து ஒரு ரசூலை அனுப்பு என்று. மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய இந்த அதாவது கடைசி தூதராக முஹம்மத் என்ற அஹ்மத் என்ற ஒரு மனிதர் வருவார் என்று நற்செய்தி சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறதுக்கு முன்னால நபிமார்களாலும் அல்லாஹ்வினாலும் சுப செய்தி சொல்லப்பட்ட நன்மாராயத்துக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். பரம்பரை பரிசுத்தம், நபி அவர்களுடைய வருகையை பற்றிய பஷாரத். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய நபி, அந்த நபியை பின்பற்றக்கூடிய மக்களை நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் சொன்னா அல்லாஹ் எதை எப்படி சொல்றான் தெரியுமா? பேரருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியை நமக்கு அனுப்புனதே பெரும் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற போது, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களின் மீது அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் நிச்சயமாக. மின் அன்ஃபுஸிஹிம் லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன், அவர்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பி அவர்களுக்கு பேரருள் புரிந்து விட்டான். அந்த ரசூல் எப்படிப்பட்டவர்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, தன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுவார்கள், மேலும் அதற்கு விளக்கம் சொல்வார்கள், அவர்களுடைய உள்ளங்களை தெளிவுபடுத்துவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வேதங்களை ஓதி காட்டி அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு திருத்தூதரை அனுப்பியது அந்த மக்களுக்கு உண்டான பேரருள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமா சொல்கிறான். இதுல நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நபி அவர்களை அல்லாஹ் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பரம ஏழையாக இருந்தீர், வசதி உள்ளவராக உங்களை ஆக்கவில்லையா? அதாவது ஆதரவற்ற ஒரு அனாதையாக இருந்தீர், உங்களுக்கு வழிகாட்டவில்லையா? எனவே நபியே, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தை சொல்லி காட்டுங்கள். அல்லாஹ் சொன்னான், அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்தித், சொல்லி காட்டுங்கள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தை சொல்லி காட்டணும். அந்த நியமத்திலேயே பெரிய நியமத்து என்ன? நம் நபியினுடைய வரவு, நம் நபியினுடைய பிறப்பு, நம் நபியினுடைய உதயம், நம் நபி நமக்கு நபியாக வந்தது. இது எவ்வளவு பெரிய நியமத்! சாதாரண நியமத்தா? எத்தனையோ நபிமார்கள் எனக்கு நபித்துவம் தேவையில்லையா அல்லாஹ்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவராக என்னை ஆக்கு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அப்படி இருந்தும் அந்த தகுதியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நபியின் வருகையை பற்றி பேசுவது என்ன தவறு? அதை சிலாகித்து சொல்வது என்ன தவறு? அதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்ன தவறு? பனூ இஸ்ரவேலர்களுக்கு வழங்கப்பட்ட எத்தனையோ நியாமத்துகளை வரிசைப்படுத்தி காட்டக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்தினுடைய முதன்மையான வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் வழங்கிய என்னுடைய நியாமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த மீலாது விழா நபி அவர்களின் பிறப்பை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறோம், புகழ்ந்து பேசுகிறோம். நபி அவர்களுடைய வரவை பற்றி மகிழ்ச்சி பொங்க தெரிவிக்கிறோம். அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறோம், இனிப்பு கொடுக்கிறோம். அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இது ஒரு வகையான இபாதத், இது ஒரு வகையான நன்மையான காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம் என்றால் ஏற்கனவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஅனா முஹம்மத், நான் புகழப்பட்டவன் தான். நீங்கள் புகழுவதில் தவறில்லை, அதன் அர்த்தம் புகழப்பட்டவன் நபி அவர்களை நாம புகழுகிறோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மதாகவும் இருக்கிறார்கள், மிகவும் புகழுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கடைசியாக ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பாக 50 வருடத்துக்கு முன்பாக யானை ஆண்டு என்று ஒன்று சொல்வார்கள். காபாவை இடிப்பதற்காக வேண்டி யமன் தேசத்தில் இருந்து அபரகா என்ற மன்னன் என்ன செய்தான்? யானை படைகளை அழைத்து வந்தான். அந்த யானை படையை அழைத்து வந்து காபாவை இடிப்பதற்காக செல்கிற போது அந்த நேரத்தில் அங்கே தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப் காபாவின் திரைசீலையை பிடித்துக் கொண்டு கதறி அழுது கண்ணீர் வடித்தவராக அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், இறைவா, இது உன்னுடைய வீடு, இது உன்னுடைய வீடு, இந்த வீட்டை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு, எனவே நீ இதை பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட உண்மை அடியாராக அவர் இருந்ததின் காரணத்தினால் தான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். அவருடைய பரிசுத்தமான எண்ணம், அவருடைய தூய்மையான உணர்வு, அவருடைய கவலை எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே எடுபட்டு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துஆவை அங்கீகரித்தான். அவருடைய ஒட்டகத்தை காணல, அபரகா பிடித்து வைத்திருக்கிறான் என்று கேள்விப்படுகிறார். அப்துல் முத்தலிப் மக்கா நகரத்தினுடைய தலைவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார், தந்தையினுடைய தந்தை அபரகாட்ட போறாங்க. அவன் நினைச்சுக்கிட்டான் நம்மள்ட்ட சமாதானம் பேச வர்றார் மக்காவினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஏளனமா சிரித்து, என்ன தலைவரே வாங்க, காபாவை காப்பாத்துறதுக்காக வேண்டி சமாதானம் பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு ஏளனமா இலக்காரமா பேசினான். அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, காபாவை நாயா என்ன செய்யணும்? காப்பாத்தணும். காபாவை நாயா பாதுகாக்கணும். காபா அல்லாஹ்வுடைய வீடு, அவன் பாதுகாப்பான். என் ஒட்டகத்தை காணல, நீங்க பிடிச்சு வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால அந்த ஒட்டகத்தை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு, அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். ஊரை பத்தி உனக்கு கவலை இல்லையா? ஊரை பத்தி எனக்கு கவலை இருந்தாலும் நீ இடிக்க வந்தது காபாவே, காபா அல்லாஹ்வுடைய வீடு, அவன் காப்பாத்துவான். எப்படி காப்பாத்துவான்? அது எப்படியும் காப்பாத்துவான், அது என்னுடைய வேலை இல்லை. போயிட்டாங்க. காப்பாத்தினானா இல்லையா அல்லாஹ் தஆலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு 50 வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு அந்த காபாவின் மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தியது. அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உதயமானார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய பாரம்பரியமும் பரிசுத்தமானது. அல்லாஹ் ஒருவனிடத்திலே கேட்டு பெறக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அல்லாஹ் இதற்கு அழகான ஒரு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வத்தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன். நபியே, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய தலையை சாய்க்கக்கூடிய நல்ல குடும்பத்திலிருந்து நீங்கள் மாறி மாறி வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் இறைவனுக்காக தலை சாய்க்கக்கூடியவர்கள், அந்த பரம்பரையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த தன்மை அவருடைய முந்திய பரம்பரையில் தெரிந்தது. இதுல நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் பரிசுத்தமா பரிபூரணத்துவம் பெற்றவர்களா ஆக்கினான்.
யாரையும் குழந்தை இல்லாதவர்களாக, குழந்தை பெற தகுதி இல்லாதவர்களா ஆக்கல. 2 பேரை மட்டும் அப்படி ஆக்கின மாதிரி விட்டு வச்சான் வயசாகிற வரைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 86 வயசாச்சு, குழந்தை பாக்கியம் இல்ல. சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல, வயசாயிருச்சு. ஆனா அதுக்கு பின்னால அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? கேட்க சொன்னான், துஆ கேளு. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. இறைவா, பரிசுத்தமான ஒரு சந்ததி எனக்கு கொடு. துஆ செஞ்சாங்க, கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட அழுதாங்க. அந்த சந்ததி பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், நல்லடியார்களில் ஒருவராக என்னுடைய சந்ததியை ஆக்கு, எனக்கு ஒரு நல்ல சந்ததியை கொடு. துஆ கேட்க கேட்க கேட்டால் கிடைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யாவை கொடுத்தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். ஆக ஒரு புனிதமான சந்ததியை நம்ம உருவாக்கணும்னு சொன்னா நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்கணும். நம்முடைய வரக்கூடிய சந்ததிகளுக்காக துஆ செய்யணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நாமளும் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய சந்ததிகளுக்காக துஆ செய்யணும். மூன்றாவது, சந்ததிகள் வந்ததுக்கு பின்னாலே அவர்களுக்கு முன்மாதிரியானவர்களாக நம்ம நடந்து காட்டணும். பேச்சாலும், நடைமுறையாலும், அணுகுமுறையாலும், அஹ்லாக்காலும் அந்த பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்கள் கேட்கக்கூடிய ஒரு துஆவை சொல்றான். அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா ஹப்லனா. நல்லடியார்கள் துஆ செய்வார்கள், எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு நீ வழங்குவாயாக. ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக, எங்களுடைய பிச்சலங்களின் மூலமாக, பிள்ளைகளின் மூலமாக, குர்ரத்த ஆயுனின், மனம் நிறைந்த மகிழ்ச்சி எங்களுக்கு தருவாயாக, நிரப்பமான கண்குளிர்ச்சியை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, மன மகிழ்ச்சியையும் கண்குளிர்ச்சியும் தரக்கூடிய புனிதத்துவம் வாய்ந்த பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. முத்தகீன்கள் பின்பற்றப்பட தகுந்த இமாம், அதாவது முன்மாதிரியாக எங்களை நீ ஆக்குவாயா. பிள்ளைகளின் சொர்க்கமாகவும் நரகமாகவும் நாம் தான் இருக்கிறோம். பிள்ளைகளுக்குரிய சொர்க்கத்திற்கு வழிகாட்டியாகவும் நரகத்திற்கு வழிகாட்டியாகவும் நாம் தான் இருக்கிறோம். நாம் நல்லடியார்களாக பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை நாம் தேர்ந்தெடுத்தால் அதை பின்பற்றி வரக்கூடிய பிள்ளைகளும் நம்மை நாடி நம்மோடு பின்பற்றி சொர்க்கத்தில் வந்து நுழைவார்கள். அதான் நம்ம படுற ஆசை. அதுக்காக வேண்டிதான் நம்ம ஓதலைன்னாலும் நம்ம பிள்ளைங்களை ஓத வைக்கிறோம். எனவே இந்த வரலாற்றின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை, நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமானவர்களாக சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோர்களே, பாட்டனார்களே, அனைவரும் ஒரு நியத்து வைப்போம். நம்முடைய பிள்ளைகள் எங்களை பின்பற்றப்பட தகுந்த முன்மாதிரியான தொழுகையாளிகளாக, முன்மாதிரியான நல்ல அக்லாக்குடையவர்களாக, முன்மாதிரியான நல்ல குணமுடையவர்களாக, முன்மாதிரியான நல்ல செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான வரலாற்றை பேசக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே நம்மை அல்லாஹு தஆலா புனிதமான வாழ்க்கைக்கும் வழிமுறைக்கும் சொந்தக்காரர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அணுவணுவாக பின்பற்றி நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கச்சோலையிலே ஒன்றாக இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும், அந்த நபி அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது நற்பணிகளை செய்யக்கூடிய காதிம்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.